Hi viewers, this is Priya. This is Karthik. Welcome to Singan. உன்னை அர்ஜுன்னு கூப்பிடணுமா இல்ல சர்க்கார்னு கூப்பிடணுமா? ஜனங்க மத்தியில இருந்த அர்ஜுன், மிருகங்க மத்தியில இருந்தா சர்க்கார். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம ரேட் பண்ண போகிறது ஹீட் 3 மூவியோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆச்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம லேட் தான் இதை ரியாக்ட் பண்ணுறக்கும், சரிங்களா? ஸோ இந்த மூவியோட ஆக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் தான் சொல்லணும். நானி நேச்சுரல் ஸ்டார் நானி சார் அண்ட் ஸ்ரீநிதி செட்டி கேஜிஎஃப் ஹீரோயின். அண்ட் இந்த மூவி டைரக்டர் பார்த்தீங்கன்னா சைலேஷ் கலனும், ப்ரொடியூஸ்ட் பை பிரசன்டி திரிப்பனி அண்ட் மியூசிக் பை மைக்கே ஜே மேயர். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு தமிழில் தான் நாங்கள் ரேட் பண்ண போகிறோம். பிகாஸ் தமிழ்லேயே வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர். தமிழில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 lakhs வியூஸ் பக்கம் போயிருக்கு, 2.2 million பக்கம் போயிருக்கு. பட் அதுலேயே வந்து ஒரு 10 times பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல போயிருக்கு. இட்ஸ் லைக் இன்னும் 2 crore வியூஸ் பக்கம் போயிருக்கு. ஸோ வாங்க நம்ம செக் அவுட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக நம்ம டீசர் நம்ம ரேட் பண்ணியிருக்கோம் ஹிட் 3க்கு. டீசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ரகடா கைண்ட் ஆஃப் வந்துட்டு கரெக்ட், அது வந்து ஒரு காப்பா இருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரெய்லர்ல அதை விட வேற விதமான ஒரு ரகட திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes பக்கம் இருக்கு. ஸோ வாங்க நம்ம செக் அவுட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நிறைய நேரத்தில் பேசுவோம். சார், கிரிமினல்ஸ் இருந்தா பூமியில 10 feet செல்ல இருக்கணும், இல்லைன்னா பூமி கடையில 6 feet ஹோல்ல இருக்கணும். பிஹேவியரல் கரெக்ஷன் ஆகாத எந்த கிரிமினலும் சொசைட்டில ஃப்ரீயா சுத்தக்கூடாது. அந்த ஃபீல் வரதுக்கு பர்சனல் அஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை சார். போலீஸா இருந்தா போதும். பாப்பாக்கு 9 மாசம் சார். என்ன சார் செய்வாங்க அவளை? ஹைட் ஒரு 5'9", 5'10" இருப்பான். அங்க நிறைச்ச தாடி இருந்தா சார். ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வீரன் களத்துல காலடி எடுத்து வைக்கிறான். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக எத்தனை விதமான கஷ்டங்களை படுவானோ அது அவனுக்கு மட்டுமே தெரியும். உன்னை பார்த்தா எல்லாரும் இப்படிதான் ஓடி போவாங்களா? பிடிச்சிருக்கு. உன்னை அர்ஜுன்னு கூப்பிடணுமா இல்ல சர்க்கார்னு கூப்பிடணுமா? ஜனங்க மத்தியில இருந்த அர்ஜுன், மிருகங்க மத்தியில இருந்தா சர்க்கார். மனுஷன் கிராஸ் பண்ண முடியாத ஒரு லைன் இருக்கும். Tonight அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ண போறோம். இத்தனை சோதனைகளை தாங்கிக்கிட்டு நெருப்புல குளிச்சு எழுந்து வர முடியும்னு ஒருத்தர் இருந்தா அவனை தவிர தர்மத்தை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் வேற யாராலையும் முடியாது. Police will come. You can't kill us. என் பாப்பா எனக்கு வேணும் சார். அம்மா வளர்ப்புல வளரலன்னா நீங்க. You can't survive here. Oh my God. என்னோட கெரியர் பிகினிங்ல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க. நெஞ்செல்லாம் எரியுது, சரக்கு ஃபுல்லாக அடிச்சேன். अब की बार अर्जुन सरकार. Oh my God.
ஸோ ஆக்சுவலாக சில ட்ரெய்லர் பார்த்தா நம்ம வந்துட்டு தியேட்டரில் போய் பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த மூவி இருக்குது. May 1st வந்து ரிலீஸ். கண்டிப்பாக வந்துட்டு we will watch in the theaters. அண்ட் இந்த மூவி பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டடாக தான் இருக்குது. இனிஷியலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து காப்பாக இருக்காரு. அது சில டைலாக்ஸ் செம்மையாக இருக்குது. கிரிமினல்ஸ்லாம் ஒன்றா வந்து அந்த 6 அடி மண்டுக்குள்ளே இருக்கும், அப்படி இல்லைன்னா கஸ்டடியில் இருக்கு, இல்லைன்னா கஸ்டடி அதாவது ஜெயிலில் இருக்கும் ஜெயில இருக்கும். அப்படிங்கிற டைலாக்கே வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ அப்படிதான் இருக்கணும் இந்த உலகத்தில். பட் ஆனால் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் நவ் கரண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில இன்சிடென்ட்லாம் நம்ம பார்க்கும்போது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அம்மா சொல்கிறாங்க 9 மாதம் குழந்தைய வந்து கடத்திட்டு போய் கொல்ல ட்ரை பண்ணுற மாதிரி அந்த குழந்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கத்தியை கட்டுறாங்க. தட் இஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் அது ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஒரு சீனாக இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. அப்புறம் அந்த அவங்க குழந்தைக்கான கேஸ் தான் நினைக்கிறேன் இல்லையா அந்த thought. கரெக்ட் அப்படிதான் தோணுது. ஏன்னா கடைசியில கூட ஒருத்தவங்க சொல்றாங்க என் குழந்தைய வந்துட்டு காப்பாத்துங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வருது அந்த கூண்டில் இருக்கும்போது. சரிங்களா. ஒன் மோர் திங் சேம் லேடி சொல்லுவாங்க இந்த அர்ஜுன் சர்க்கரோட அடையாளமே சொல்லுவாங்க வந்து ஆமா, இவரை பத்தியே சொல்றாங்க இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் கரெக்டாக இந்த டெய்லருக்கு அப்படி கட் பண்ணிக்காங்க நினைக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த குழந்தைய தேடி போகிற மாதிரியான ஒரு கேஸ் தான் இருக்கும். அதுக்கடையில் வரவங்களை வந்துட்டு மேபி இவர் வந்துட்டு அந்த ட்ரீட் பண்ணுறதை தான் காட்டுறாங்க, லைக் கத்தி அறுக்கிறது அண்ட் இதெல்லாம். அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைலாக் ஒன்று வருது தெரியுங்களா, யூ கேனாட் சர்வேன்னு சொல்லும்போது அந்த ஒரு பொண்ணை கூட குத்து வரல, அட் சேம் டைம் இன்னொருத்தரையும் கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைலாக் வந்து செம பஞ்சா இருக்கு. இதுதான் வந்துட்டு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என் கெரியர் பிகினிங்ல இருந்தே இந்த வார்த்தை கேட்டு கேட்டு எனக்கு கழுத்து கரெக்ட். இது ஆக்சுவலாக அவரோட ரியலாகவே அவரோட ஸ்டார்டம் மீன் பண்ணுற மாதிரியான சில சீக்வன்ஸாக இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. தட் இஸ் குட். அந்த டைலாக் வந்து செம்மையா இருந்துச்சு. ஒரு லவ் போர்ஷன் காமிச்சாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும். அதை கூட நம்ம ஃபீல் பண்ணி பார்க்க முடியல. ஒரு சீன் காட்டுறாங்க, ஒரு டக்குனு வெட்டுற மாதிரி Correct, காட்டுறாங்க, ஒரு சீன் காட்டுறாங்க, அப்புறம் இது பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ரொமான்டிக்ஸ் இட்ஸ் நாட் ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் ஒரு 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 லவ் வேர்ல்ட் மூமெண்ட் மாதிரி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் த்ரூ அவுட் அந்த மூவியில் ஜெர்னி ஆகுமா நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா. மியூசிக் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. லைக் அந்த கத்துக்கு இது நல்லா இருந்துச்சு பாருங்க. அப்படியே கட் பண்ணி போட்டா நேம் போட்டது Correct, நல்லா correct. இருந்துச்சு. அந்த ஃபைனல் சீன்ஸும் வந்துட்டு சூப்பராக இருக்கு. அவர் வந்து பேர் சொல்ற அர்ஜுன் சர்க்கார் அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் என்ன சொல்றேன், முதல்ல அந்த அம்மா சொன்னதும் கடைசியில் ஒரு சொல்லுவார்ல அவர் நேம் இஸ் அர்ஜுன் சர்க்கார் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா மேபி ட்ரெய்லர் கட் பண்ணி போட்டிருக்காங்க. மேபி அவர் வந்து காப்பாற்ற வராரு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ற மாதிரி இருக்கு. சில பேக்ரவுண்ட் டைலாக்லாம் வருது தெரியுங்களா, இந்த மாதிரி இவர் பல போராட்டங்கள் தாண்டி காப்பாற்ற வராரு அப்படிங்கிற மாதிரியான சில நிறைய டைலாக்ஸும் வந்துட்டு கைண்ட் ஆஃப் நம்ம இந்த KGF வர மாதிரியான ஒரு அவரை அப்படியே புகழ்ந்து பேசுற மாதிரியான சூப்பரா இருக்கு. ஒன் மோர் திங், அர்ஜுன் சர்க்கார் உங்களை நான் எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நல்லவங்களுக்கு கடையெல்லாம் என்னை அர்ஜுன் கூப்பிடுங்க, மிருகங்கள் கடையெல்லாம் வந்துட்டு சர்க்காருங்க கூப்பிடுங்கிற மாதிரி அந்த டைலாக்கும் வந்து சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஒரு இடத்துல அந்த ஹை ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கடையில் ஒன்று காட்டுறாங்க. அண்ட் தென் அந்த பிளட் சீன் ஃப்ரீக்வன்சி டப்புன்னு ஒன்று ட்ரெயிலர் கட் பண்ணிருக்காங்க. அந்த சீன்ஸ் ஒன்று சூப்பராக இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், அவரோட அப்பீரிங்ஸ் செம்மையா இருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சிலது அந்த கண்ணாடி போட்டுலாம் இருக்கும்போது வந்து மேசிவா இருக்காரு. அந்த ஃபைனல் சீக்வன்ஸும் செம்ம அந்த உள்பணி மாதிரி போட்டு அந்த ஃபுல் பிளட்ல அப்படியே க்ளோஸ் அப்ல அப்படியே காட்டுறதும் வந்துட்டு சூப்பராக இருக்கு. அது நல்ல ஹைப் தந்திருக்காங்க இந்த ட்ரெய்லர்ல. ஐ லவ் தட் ஆக்சுவலாக வந்துட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு ஒரு 2 crore பக்கம் போயிருக்கு. தெலுங்குல ஆக்சுவலாக வந்து மாஸ் அவருக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 million பக்கம் போயிருக்கு. அந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவி மாதிரி இந்த மூவி ரிலீஸ் பண்றாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் வருது. சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்திலையும் வரனால கண்டிப்பாக இதை ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு வேற மாதிரி இருக்கு. ஸோ May 1st வந்துட்டு இந்த மூவியை நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஹோப் யூ லைக் அவர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ரியாக்ஷன் சந்திக்கும். பை பை, see you. Take Take care.